ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். DGN கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெனு சிறுகீரை ஊத்தப்பம். கீரையில நார்மலா பொரியல் பண்ணுவோம், சாம்பார் பண்ணுவோம், வடை பண்ணுவோம். ஊத்தப்பம் பண்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எப்படி பண்றாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க, எங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு அப் டு டேட்டு வந்து சேரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: 1/4 கிலோ பச்சரிசி, 100 உளுந்து, 50 கடலைப்பருப்பு. ஊத்தப்பத்துக்கு தேவையான பொருள்: ஒரு சிறுகீரை ஒரு கட்டு, 150 கிராம் வெங்காயம், 50 கிராம் பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தேக்கரண்டி உப்பு. ஸ்டவ் ஏற்ற போறேன். வானலி வைக்கணும். வானலை சூடாயிடும். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். போதுமானது. ஏன்னா இதை வதக்குறதுக்காக மட்டும்தான். கடுகு, எவ்வளவு கடுகு? ஒரு தேக்கரண்டி. இஞ்சி, ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இல்லாட்டி இஞ்சி நறுக்கணும் தோசையில. அதனால வெங்காயம் போட போறேன், பார்த்துக்கிடுங்க. நான் வெங்காயம் 150 போட்டிருக்கேன். நீங்க ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாதான் இருக்கும். ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இன்னொன்னு சொல்றேன், வெறுமனையை கூட சாப்பிட்டுக்கலாம், சரி சம்பளம் இல்லாம சாப்பிட்டுக்கலாம். ஒரு தேக்கரண்டி பாத்துக்கிடுங்க. உப்பு, நான் வந்து சிறுகீரை போட்டிருக்கேன், ஒரு கட்டு சிறுகீரை. உங்களுக்கு சொல்றேன், பீன்ஸ் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம், கேரட்டும் போட்டுக்கலாம், சேர்த்து எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். நான் அவரைக்காய் வந்து சிறுகீரை மட்டும் போட்டிருக்கேன். ஊத்தப்பம் இந்த மாவு அரைச்சு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை எல்லாம் வதக்கிறது இதுல போட்டுறேன். இன்னொரு முறையும் சொல்றேன், நல்லா ஆழணும் பார்த்துக்கங்க. நல்லா கலந்துக்கணும். அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். தோசை ஊத்த போறேன். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், நான் வந்து நைட்டு யூஸ் பண்றதா இருந்தா காலையில 8-9 மணிக்கு அரைச்சு வைப்பேன். நைட் 8-9 மணிக்கு நம்ம நேரம் தான், நம்ம எப்ப சாப்பிட போறோமோ உப்பு ஊத்திக்கலாம். இல்ல நாளைக்கு காலையில வேணும்னா நைட்டு 9 மணியோ அல்லது 8 மணியோ அரைச்சு புளிக்க வச்சிடணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம், உப்பு இல்லாமையும் கரைச்சி வச்சுக்கலாம். காலையில இந்த ஊத்தப்பத்துக்கு பீன்ஸ் போடலாம், கேரட் போட்டுக்கலாம்,
ஏதோ நம்மளுக்கு என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் வெறும் சிறுகீரை தான் போட்டுருங்க. சிறுகீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு. ஸ்டவ் பற்ற வைக்க போறேன். தோசைக்கல் போட்டாச்சு. இப்ப தோசை ஊத்த போறோம். நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன். உங்களுக்கு தேவை எந்த எண்ணெயோ ஊத்திக்கணும். கோசை பாருங்க, திருப்ப போறேன். ஊத்தப்பம். தோசை திருப்ப போறேன். வெந்துடுது. கீரை ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்து சொல்லுங்க.